சென்னையில் கைதான போதைப்பொருள் கும்பலிடமிருந்து 6 நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையில் கடந்த சில தினங்களாக மெத்தம்பெட்டமைன் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடும் கும்பலை போலீசார் அடுத்தடுத்து கைது செய்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் அரும்பாக்கம் ரசாக் கார்டன் பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த கணேசன், மதன், ரவி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 39 கிலோ கேட்டமைன், 51 லட்சம் ரூபாய் பணம், 105 கிராம் தங்கம், செல்போன்கள் மற்றும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கும்பலிடம் நடத்திய விசாரணையின் தொடர்ச்சியாக பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் ராஜா மற்றும் சாலிகிராமத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் சத்யசீலன் ஆகிய இருவரையும் அரும்பாக்கம் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். ராஜா வீட்டிலிருந்து 3.5 கோடி ரூபாய் மதிப்புடைய 3.5 கிலோ மெத்தம்பெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு 6 நாட்டு துப்பாக்கிகளும் 79 தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டன. விசாரணையில் இலங்கை மற்றும் வட மாநிலத்தைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலோடு தொடர்பு வைத்துக் கொண்டு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததும், நாட்டு துப்பாக்கிகளை வாங்கி வந்து விற்பனை செய்ததும் தெரிய வந்துள்ளது. நாட்டு துப்பாக்கிகளை எங்கிருந்து வாங்கினார், யார் யாருக்கெல்லாம் சப்ளை செய்தனர் என்பது குறித்து தீவிர விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. கைது செய்யப்பட்ட ராஜா ஏற்கனவே நாட்டு துப்பாக்கிகள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் ஆவார். பீகாரைச் சேர்ந்தவர்களோடு பழக்கம் ஏற்பட்டு நாட்டு துப்பாக்கிகளை ரவுடி கும்பலுக்கு சப்ளை செய்த வழக்கில் ஏற்கனவே கைதாகியிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சாலிகிராமத்தைச் சேர்ந்த டிரைவர் சத்யசீலன் போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை கார்களில் சென்று சப்ளை செய்வது, பணப்பரிமாற்றம் செய்வது ஆகிய வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த கும்பலைச் சேர்ந்த மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையில் போதைப் பொருள் கும்பலுக்கு எதிரான வேட்டையில் துப்பாக்கிகளும் சிக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.